புதுச்சேரியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்டோ தொழிற்சங்கத்தினர் இன்று ஒருநாள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ஆட்டோ கட்டணத்தை நிர்ணயம் செய்ய வலியுறுத்தி ஆட்டோ ஓட்டுநர்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் ஆட்டோக்களில் பொருத்த இலவச GPS கருவிகள் வழங்க வேண்டும் என்றும், அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு தீபாவளிக்கு வழங்கப்படும் 1000 ரூபாயை உயர்த்தி 5000 வழங்க வலியுறுத்தியும் ஆட்டோ தொழிற்சங்கத்தினர் இன்று ஒருநாள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். அப்போது புதுச்சேரியில் இருசக்கர வாகனங்களை வாடகைக்கு விடுவதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினர். காலை 6 மணிக்கு தொடங்கிய வேலைநிறுத்தத்தில் AFT மில்லில் இருந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் பேரணியாக சட்டப்பேரவைக்கு மனு கொடுக்க சென்றனர். ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலைநிறுத்தத்தால் பெரும்பாலான ஆட்டோக்கள் இயங்காததால் பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். உடனடியாக சட்டத்துக்கு புறம்பாக நடக்கக்கூடிய ஆட்டோ டூ வீலர்களை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். ஆட்டோ தொழிலாளிக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் கேரளாவில் 1.8 கிலோமீட்டருக்கு எவ்வளவு பணம் கொடுக்க நாங்கள் கேட்டுக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கேட்கக்கூடியது கிலோமீட்டருக்கு 1.8 கிலோமீட்டருக்கு 40 ரூபாயும், அதற்கு மேல் போறதுக்கு 20 ரூபாயும் நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, தமிழகத்தை போல் இங்க மீட்டரை போட்டு கொடு.